பிதாவே, இந்த வேளையிலும் இந்த அதிகாலை ஆராதனை எங்களுக்கு நேராது இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசை தரும்படிக்காக உம்மை நோக்கி பார்க்குறோம். அப்பன் நீர் கிரியை செய்யும் உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. பரிசுத்த தேவன் தொடர்ந்து நீர் எங்களோடு இந்த இதில் நீ கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்குறோம். அந்த நிகழ்ச்சி ஆசீர்வதியும் பா. நிகர் வேதத்தை வாசிக்கட்டோப்பா. வாசித்து உம்முடைய அன்பு ரசிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிகளுக்கு உண்மை அழைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஆபகுக் என்ன தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபொழுதும் சொல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். அதனால் நியாயம் புரட்டப்படுகிறது. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியங்கள் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதோ, நான் கல்தேர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடைய அல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமானவர்கள். அவருடைய நியாயமும் அவருடைய மேன்மையும் அவர்களாலே உண்டாகும். அவருடைய குதிரைகள் சிவிங்குகளினாலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓய்நாய்களிலும் தீவிரமாக இருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர்கள் பரவுவார்கள். அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இறை குறித்து தீவிரிக்கிற கழுகை போல பறந்து வருவார்கள். அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் சுவர செய்யும் கீழ்காற்றை போல் இருக்கும். அவர்கள் மணலத்தனை ஜனங்களை சிறைப்பிடித்து சேர்ப்பார்கள். அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள். அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாக இருப்பார்கள். அவர்கள் அரண்களை எல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பார்கள். அப்பொழுது அவனுடைய மனம் மாற அவன் தன் பலன் தன் சேவகனாலே உண்டானது என்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளி ஆவான். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீரே. கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியாய தீர்த்தீர். தீமையானதை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பிள்ளை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கல நீதிமான விளங்கும் பொழுது நீர் மௌனமாக இருக்கிறது என்ன? மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரமில்லாத ஒருவமாற்றிற்கும் சமானமாக்குகிறது என்ன? அவர்கள் எல்லாரையும் தூண்டில் இழுத்து கொள்ளுகிறவன் அவர்களை தன் வலையிலே பிடித்து தன் பரியிலே சேர்த்து கொள்ளுகிறான். அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதாகும், தன் போஜனமும் ருசிகரம் உள்ளதாயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். இதற்காக அவன் தன் வலையை இழுத்து அதில் உள்ளவைகளை கொண்டிருந்து இரக்கமில்லாமல் ஜாதிகளை எப்போதும் கொண்டு போட வேண்டுமோ? அதிகாரம் 2. நான் என் காவலிலே தரித்து அரணாலிலே நிலைத்து கொண்டிருந்து அவர் எனக்கு சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்திரமாக, நீ தரிசனம் எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படிக்கு பலகைகளை தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதியாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஏதோ அகங்காரியாக இருக்கிறானே, அவனை ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாக வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதியையும் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக விட்டு கொண்டு வெல்லும். இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வரிசை சொல்லையும் வசனித்து தன்னுடையது அல்லாததை தனக்காக சேர்த்து கொள்கிறவனுக்கு ஐயோ என்று எது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவன் தன்மேல் களிமண் சுமையான் அல்லவா சுமத்தி கொள்ளுகிறான் என்றும் சொல்லுவார்கள். உன்னை கடிப்பார்கள், சடிதியாய் எழும்புகிறதும் உன்னை அலக்களிக்கும் அவர் அலக்களிப்பும் ஆவார்கள்.
விழிப்பதும் இல்லையோ? நீ அவர்களுக்கு சூறையாகாயோ? நீ அநேகம் ஜாதிகளை கொள்ளையிட்டபடியினால் ஜனங்களை மீதியான யாவரும் நீ சிந்தின மனுஷர் இரத்தத்து நிமித்தம் நீ செய்த கொடுமை நிமித்தம் உன்னை கொள்ளையிடுவார்கள். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டுமென்று நீ கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ! அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கமுண்டாக ஆலோசனை பண்ணினாய். உன் ஆத்மாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய். கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்தரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். இரத்த பலிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ! இந்த ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ? சமுத்திரம் ஜனத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர் குழந்தையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ! நீ மகிமையினால் அல்ல லட்சியினால் நிரப்பப்படுவாய். நீயும் குடித்து விருத்த சேதனம் இல்லாதவன் என்று விளங்கு. கர்த்தருடைய வலது கையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பும். உன் மகிமையின் மேலும் இவர் லட்சியமான வாந்தி பண்ணுவாய். லீபனோனுக்கு செய்த கொடுமை உன்னை மூடும். சிந்தன மனுஷருக்கு எடுத்து நிமித்தம் தேசத்துக்கும் பட்டணத்திற்கும் அதன் குடிகள் எல்லாருக்கும் செய்த கொடுமை நிமித்தம் மிருகங்கள் செய்யும் பால்கடிப்பு உன்னை கலங்க பண்ணும். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சொரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தன் உருவாக்கின சொரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லுகளை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ! அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது. அதிகாரம் 3. ஆபகுக் தீர்க்கதரிசிகளில் சிகாயோனின் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தின மட்டும் நான் கேட்டவுடன் எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். வருஷங்களின் நடுவில் அதை விளங்க பண்ணான். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் தேமானியிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் கர்த்தர் வந்தார். சேலா. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமமாய் மறைந்திருப்பார்கள். அவருக்கு முன்பாக கொசுக்களை கொள்ளை நோய் கொண்டது. அவர்கள் முன்பாக கொள்ளை நோய் கொண்டது. அவர் அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்து அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்து கூசானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன். மீதியான் தேசத்தில் திரைகள் நடுங்கின. கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாயிருந்தாரோ? தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் ரட்சிப்பு உண்டாக்குற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிறவர். உமது கோபம் நதிகளுக்கும் அது சினம் சமுத்திர வரைக்கும் விரோதமாயிருந்தாதோ? கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் ஆணையிட்டப்பட்டதாக விளங்குகிறது. சேலா. நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்குனீர். பர்வதங்கள் உண்மை கண்டு நடுங்கின. ஜலம் பிரவாகித்து கடந்து போயிட்டு ஆழி இறைச்சல் அதன் கைகளை உயர எடுத்து சந்திரனும் சூரியனும் தன் மண்டலத்தில் நின்றன. உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினாலும் மின்னல் பிரகாசத்தினாலும் நடந்தன. நீர் கோபத்தோட பூமியில் நடந்தீர். உக்கிரகத்தோட ஜாதிகளை போரடித்தீர். உம்முடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் செய்த அபிஷேகம் பண்ணுவிட்டவர்களின் ரட்சிப்புக்காகவும் நீர் புறப்பட்டீர். கழுத்தனவாக அசிபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்து தலைவனை வெட்டினீர். சேலா. என்னை சிதறடிக்கப்படுவதற்கு பெருங்காற்றை போல வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்டையை பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலே அவனுடைய
கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாகிட்டு சமுத்திரத்துக்கு உமது குவியல்களை நடந்து போகிறீர். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பமாயிட்டு, அந்த சத்துருக்குக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகள் உக்கல் உண்டாயிட்டு, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களுடைய எதிர்க்கும் ஜனங்கள் வரும் பொழுது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பல நட்டு போனாலும், வயல்கள் தானியங்கள் விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலட்டு போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகுதோத் என்னும் வாத்தியத்தில் வாசித்த ராகத்தில் ஒன்று ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஆம், இந்த நாளிலும் நாம் வேதத்தை நாம் வாசித்தோம். ஆண்டவர் அது நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் கொடுத்த வேத பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் செவ்வாய் எங்களுக்கு தந்து நாங்கள் வேதத்தை வாசித்து அன்னதும் உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். இன்றைக்கு உங்களுடைய உபவாச ஜெபத்தின் முடிவிலும் இந்த கொடுத்த வேத பகுதியெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் சத்துரு எங்களுக்கு எதிராக வந்தாலும் எங்களோடு நீங்கள் இருப்பீர். கொடுத்த வாட்டி அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தையில் முதலாகி போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சகரின் தேவனுக்குள் கழுவி எங்களை அப்படியே மாற்றணும் ஆண்டவரே. உலக வேஷம் ஆண்டவரே நாங்கள் தரித்து அது எதுன்னு சொல்லி இருக்காதபடி எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்த வர வல்லமையின் ஆவிகளையும் நசமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.